ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து வித்தியாசமான சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்க்கறதுனால நான் புளியோட அளவை குறைச்சி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேண்டான்னா ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு புளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிச்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முழு பூண்டு இந்த மாதிரி உரிச்சிட்டு எல்லாத்தையும் முழுசாகவே நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டும் எண்ணெயிலே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பவும் புளி நிறைய சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. குழம்பு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் கிரேவி இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் மட்டும் போதும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். இதை கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற மீன் ரோகு. இது பெரிய மீனாக இருக்கவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தது. இது 1 கிலோ அளவு இருக்கும். இது உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் இப்படி கலக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த மீன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் கொஞ்சம் கூட உடையாமல் அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் இல்லைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதம், இட்லி, தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு இது. நான் இன்றைக்கி வடகரிசி சாதம் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மீன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.